உன் பேர் என்ன? காவ்யா. உன் பேர் என்னையா? ஜீவா. எந்த ஏரியா? இங்கே தான் சார், அண்ணா நகர். உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க. சார் அட்ரஸ் எல்லாம் எதுக்கு சார்? என்கொயரிக்கு தாங்க. என்ன சார் என்கொயரி? உங்களை மாதிரி நிறைய பேரு புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு தப்பு பண்ணிக்கிட்டு தெரியறாங்கல்ல, அதுக்காக ஜெனரல் என்கொயரி. நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே? அப்புறம் ஏன் யோசிக்கிறீங்க? அட்ரஸ் சொல்லுங்க. சார் நம்பர் 16 18th அவென்யூ, அண்ணா நகர். உங்க அப்பா போன் நம்பர் கொடுங்க. சார் ஃபோன் நம்பர்லாம் எதுக்கு சார்? என்கொயரி பண்ணதாங்க. அதெல்லாம் வேண்டாம் சார். என்னையா நீ எதை கேட்டாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற? உண்மையிலே இந்த பொண்ணு உன் பொண்டாட்டி தானே? இல்லை சார், என் ஒய்ஃப் இல்லை. ஒய்ஃப் இல்லையா? ஏமா இவர் உன் ஹஸ்பண்ட் இல்லையா? இல்ல சார். என்னையா இது? உங்களை மாதிரி ஆளுங்களால தான் என் சொசைட்டில என்னென்னமோ நடக்குது. யோ, முதல்ல உங்க 2 பேரும் ஸ்டேஷன் கூட்டு வாயா. சார் அதெல்லாம் வேண்டாம் சார், நாங்கள் எங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். எந்த வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க? 2 பேரும் ஒரே வீட்டுக்கு போவீங்களா? அவங்க அக்காவை தான் சார் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். எங்கள் அண்ணனை தான் இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. என்னையா இவன் இப்படி சொல்றான்? சார், இந்த காலத்துல இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா போச்சு. யோ, 2 பேரும் படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு இது அசிங்கமா தெரியல? சார் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை சார், நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா, நாங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். உன் பொண்டாட்டி உன்னை தேடிக்கிட்டு வீட்டுல இருப்பா, இந்த பொண்ணோட புருஷன் இவளை தேடிக்கிட்டு வீட்டுல இருப்பான். நீங்க 2 பேரும் ஜாலியா பீச்சுக்கு போயிட்டு வருவீங்க. நல்ல குடும்பம்யா. சார், நாங்க பிளான் பண்ணி எல்லாம் இங்க வரல சார். நான் மட்டும்தான் இங்க வந்தேன். இவர் எதாச்சியா தான் இங்க வந்தாரு. திரும்ப வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். உங்களை மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே வெறுப்பா இருக்கியா? இன்ஸ்பெக்ஷன், அதுவும் இந்த நேரத்துலயா? வை வர. யோ, நேரம் கெட்ட நேரத்துல இன்ஸ்பெக்ஷன் வராங்கயா. இங்க பாருங்க, இன்னொரு தடவை என் கண்ணில் பற்றாதீங்க. அப்படி பார்த்தேன், அதுக்கப்புறமா நடக்கிறதே வேற. ஒழுங்கா போங்க. போங்க வீட்டுக்கு. காவ்யா, காவ்யா என்ன ஆச்சு? ஏன் அழற? அந்த இன்ஸ்பெக்டர் இவ்வளவு அசிங்கமா பேசிட்டு போயிட்டாருல. அவருக்கு நம்மளை பத்தி என்ன தெரியும்? விடு, அவர் ஏதோ மற்றவங்கள மாதிரி நினைச்சிட்டாரு. நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. வா, முதல்ல இங்க இருந்து போலாம். எனக்கு அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டப்ப அப்படியே சத்தலாம் போல இருந்துச்சு. என்ன நீ? நான் வீட்டுக்கு வரல, நீ போ. காவ்யா, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? எவனோ ஒருத்தன் பேசினதுக்காக நீ வா, முதல்ல நம்ம வீட்டுக்கு போலாம். மற்றதெல்லாம் அங்க போய் பேசிக்கலாம். கேப் புக் பண்றேன். அழாத. காவ்யா, உன்கிட்ட உனக்கு கேட்கணும். அம்மா அப்பா 60ஆம் கல்யாணத்துல யாரோ ரமணி அங்கிள் வந்தாருன்னு சொல்லிட்டு நீ அங்கிருந்து போயிட்ட. நீ அதுக்காக தான் போனங்கிறத சொல்லிட்ட. ஆனா ஏன் தாலி எடுத்துட்டு போன? போகும்போது
அதை பார்த்திக்கிட்டேயோ இல்லை அம்மா கிட்டேயோ இல்லை பிரியா கிட்டேயோ கொடுத்துட்டு போயிருக்கலாமே. அட்லீஸ்ட் அப்பா அம்மாவோட 60ஆம் கல்யாணமாவது நடந்திருக்கும்ல. பார்த்தி உங்க 60ஆம் கல்யாணத்துக்கு வாங்கின மாங்கல்யத்தை என்கிட்ட கொடுத்திருந்தாரு. யாராவது கேட்டா க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ப்ராப்ளம் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான்னு சொல்லிடுங்க அத்தை. இல்லைன்னா இப்படி ஒரு சூழ்நிலையில நான் இல்லைன்னு தப்பா நினைப்பாங்கல்ல அத்தை. ஏன் நீ தாலி எடுத்துட்டு போன? என்னால சொல்ல முடியாது ஜீவா. நான் உங்க அம்மா கிட்ட தான் கொடுத்துட்டு போனேன். ஆனா அதை அவங்க மறைச்சு வச்சுட்டு என் மேல வீண் பழி போட்டுட்டாங்க. அதை உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் தேவையில்லாத விரிசல் வந்துடும். காவியா, என்ன யோசிக்கிற? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நான் மறந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. நீ அதை மறந்துட்டு போனதுனால இப்ப பாரு எவ்வளோ பிரச்சனை. பரவாயில்ல ஜீவா, என்னைக்கா இருந்தாலும் நான் அந்த வீட்டை விட்டு போறவ தானே. பார்த்தியை விட்டும் போயிடுவேன். ஆனா எப்படி அவரை விட்டு விலகிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இது அமைஞ்சிருச்சு. நடந்த கலவரத்துல அவரே என்ன வெறுத்து வீட்டை விட்டு போன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாரு. இனி நான் யாரு? எனக்கு அந்த வீட்டுல என்ன இருக்கு ஜீவா? ஏய், என்ன நீ பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? இங்க பாரு, நீ இந்த வீட்டை விட்டு போகவும் கூடாது, பார்த்தியை விட்டு பிரியவும் கூடாது. புரியுதா? இங்க பாரு காவியா, கோவத்தில் எடுக்கிற முடிவும் இல்ல உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற முடிவும் கண்டிப்பா சரியா இருக்காது. எதுவா இருந்தாலும் நல்லா யோசிச்ச முடிவெடு. நம்ம இதை பத்தி நிறைய பேசலாம் காவியா. ஆனா தயவு செஞ்சு இந்த மாதிரி முடிவெடுக்காத ப்ளீஸ். ஆட்டோ வந்துருச்சு, போலாமா? சார் நீங்க தான் ஆட்டோ புக் பண்ணீங்களா? வா. பார்த்தி, டேய், என்னடா இங்க உட்காந்துருக்க? தூங்கல? உள்ள போய் தூங்குடா. இல்லம்மா, தூக்கம் வரல. காவியா ரூம்ல இருக்காளா? அவ ரூம்ல இல்லம்மா. கோச்சுக்கிட்டு நைட்ல இருந்து எங்க போனேன்னு தெரியல. என்னடா சொல்ற? வீட்ல எல்லா இடத்துலயும் தேடி பாத்தியா? டேய், இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பாடா? இல்லம்மா, எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். மாடி கூட போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஒருவேளை நாம சொன்னதுக்காக யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம காவியா இந்த வீட்டை விட்டு போயிட்டாளா? ஆனா அவ ட்ரெஸ், புக்ஸ் எல்லாமே இங்க தான் இருக்கு. சரி, நீ அவளுக்கு ஃபோன் பண்ணி பாத்தியா? பண்ணம்மா, நாட் ரீச்சபிள்னு வருது. எங்க போயிருப்பான்னு தெரியலையே. சரி, நீ போய் படு. அவ காலையில வந்துருவாடா. வந்ததுக்கு அப்புறம் விசாரிச்சுக்கலாம். வருவான்னு நினைக்கிறியாம்மா? ஏண்டா இப்படி கேக்குற? நான் கொஞ்சம் கோவமா திட்டிட்டேம்மா. எனக்கு என்னமோ இனிமே வரமாட்டான்னு தோணுது. காவியாவை பத்தி இவங்கிட்ட பேச இதுதான் சரியான சமயம். பார்த்தி, அவ வந்தா என்ன, வராட்டி என்ன? அவதான் உன் கூட வாழ மாட்டேன்னு இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காளே. அப்புறம் ஏண்டா நீ அவளை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? அவளை அவ போற போக்குல அப்படியே விட்டுருடா. அவ உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் செட் ஆகவே மாட்டா. அவளை நீ பிரியறதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.
என்னடா அப்படி பாக்குற? அவ உன் கூட வாழணும்னு தான் நானும் இவ்வளவு நாள்ல ஆசைப்பட்டேன். ஆனா அவ உன்னை பிரியணும்னு நினைக்கிறான்னா அவளுக்கு உன் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம். பார்த்தி, அவ மனசுல வேற என்னமோ இருக்குடா. சரி, அதை விடு. அது நமக்கு தேவையில்லாத ஒண்ணு. அவ வாழ்க்கை அவளே அமைச்சுக்கிட்டோம். நீ அவளை மறக்கிறதுக்கான மனப்பக்குவத்தை வளர்த்துக்கோடா. அதுதான் உனக்கு நல்லது. காவியா இனிமே உன் வாழ்க்கையில வரப்போறதே இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா நீ அவளை மறக்க முயற்சி பண்ணுடா. ம்? சரி, நீ உள்ள போய் தூங்கு. ஆ? என்ன அம்மா இப்படி சொல்லிட்டு போறாங்க? காவியா, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. கதை அன்லாக்காக தான் இருக்கு. வா. சரி ஜீவா. வா. வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. நீ ரூமுக்கு போ. 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 மணி 6 ஆயிடுச்சு. ஜீவா வீட்டுக்கு வந்துட்டாரா என்னன்னு தெரியலையே. வந்திருப்பாரு. மேல ரூம்ல தான் படுத்திருப்பாரு. ராத்திரி முழுக்க ஊர் சுத்திட்டு காலையில தூங்குறீங்களா? ஆ
எதுக்குங்க இப்ப அடிச்சீங்க? எந்திரிங்க. என்னங்க இது புது பழக்கமா இருக்கு? முன்னாடி எல்லாம் அடிக்க மாட்டீங்க, இப்ப அடிச்சு எழுப்புறீங்க. நல்ல ஜென்மமா இருந்தா அடிக்க வேண்டியதில்ல. உங்களை மாதிரி திருந்தாத ஜென்மங்களை அடிச்சுதானே எழுப்பணும். இனிமே காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு மொட்டை மாடிக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அப்புறம் குளிச்சுட்டு கீழே வந்து கொடுத்ததை சாப்பிட்டுட்டு 8 மணிக்கெல்லாம் சைட்ல இருக்கணும். புரியுதா? இனிமே ராத்திரி முழுக்க குடிக்கிறது, விடிய விடிய ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கிறது, அப்புறம் காலையில வந்து குப்புறப்படுத்து தூங்குறது, இதெல்லாம் இருக்கவே கூடாது. காஃபி வச்சிருக்கேன், எடுத்து குடிங்க. குடிங்க. குடிக்கிறேன். ம். ஏங்க, மத்தவங்க முன்னாடி தானே புருஷன் முன்னாடி மாதிரி நடிக்கணும்னு சொன்னீங்க, இப்ப இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் அப்படி நடிக்கணும்னா நீங்க இப்படிதான் இருக்கணும். வர வர ஹாஸ்டல் வார்டன் மாதிரி ஆயிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி திருந்தாத ஜென்மங்களை வேற எப்படி திருத்துறது? குடிங்க. நைட்டு குடிச்சிருப்பாரோ? ஒரு நிமிஷம். ஊதுங்க. ஊதுங்க. காஃபி ஊத சொல்லல, என்ன பார்த்து ஊதுங்க. ஆ. பரவாயில்ல, ஊதுங்க. ம். நைட்டு குடிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன், குடிக்கல. ம். குடிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? காஃபியை சுட சுட தலையில ஊத்திருப்பேன். வர வர ரொம்ப வயலண்டா தான் போறீங்க. இவ்வளவு நாளா சைலண்டா இருந்தல, அதான் தப்பு. இனிமே வயலண்டா தான் இருக்கணும். குடிங்க. குடிச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு கீழே வாங்க. டிஃபன் ரெடியா இருக்கும். நீங்க சொல்றதெல்லாம் நல்ல விஷயம் தாங்க, அதை சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம்ல, சும்மா சிடு சிடுன்னு. நீங்க பண்ண வேலைக்கு இதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்களா? ராத்திரி முழுக்க வீட்டுக்கு வரல, எங்க போறீங்கன்னு யாருக்கிட்டையும் சொல்லிட்டும் போறதில்ல. என்ன விடுங்க, அட்லீஸ்ட் அத்தை மாமா கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. இப்படி யார்கிட்டயும் சொல்லாம நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த வீட்டுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு, முதல்ல நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இனிமே 10 மணிக்கு மேல லேட்டா வந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி பண்ணல கேட்டை இழுத்து பூட்டிடுவேன். இனிமே 10 மணிக்கு மேல லேட்டா வந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி பண்ணல கேட்டை இழுத்து பூட்டிடுவேன். அப்புறம் நைட்டு ஃபுல்லா ரோட்ல தான் நிக்கணும். Got it? குடிங்க. என்ன இப்ப வர வர மிலிட்டரி ஆபீசர் மாதிரி ஆயிட்டா? துப்பாக்கி எடுத்து சுட்டுருவாளோ? ஒண்ணும் இல்ல, குடிங்க. குடிக்கிறேன். என்னங்க காஃபில சுகரே போடல? காலையில குடிக்கிற காஃபி சுகர் இல்லாம குடிச்சா உடம்புக்கு நல்லது. சுகர் இல்லாம குடிக்க பழகிக்கங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி புதுசு புதுசா சொல்லிட்டு இருக்க. புதுசு புதுசா சொல். இனிமே அப்படிதான். அப்படியே ஆத்துறதுக்கு இதெல்லாம் இவன் நம்ம மேல உள்ள அக்கறையில பண்றாளா, இல்ல நம்ம மேல இருக்கிற வெறுப்புல பண்றாளா? சத்தியமா அக்கறையில பண்ண மாட்டா, வெறுப்புல தான் பண்றா.